சின்ன வயசுலேருந்தே நமக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார். அவர்கிட்ட நம்ம வைத்தியம் பார்த்துருப்போம். அதேபோல் பக்கத்திலே ஒரு மெடிக்கல் ஷாப் நல்ல பழக்கத்தில் இருக்கும். சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட போய் டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தோன்னா நமக்குள்ள வந்துட்டு ஐயய்யோ! இந்த அலோபதி மருத்துவமே வேண்டாம்ப்பா. இது நம்மட்ட காசு புடுங்க பார்க்குறாங்க. நம்ம உடம்ப வந்துட்டு ஒரு வழி பண்ணிருவாங்கன்ட்டு ஒரு பயம் வந்துட்டு, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் அப்படின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு 40 ப்ளஸ் வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்நேரம் பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற சித்த மருத்துவ குறிப்புகள், ஆயுர்வேத குறிப்புகள் இதெல்லாம் பார்த்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. இதை அரைச்சி சாப்பிட்றது, இதை அரைச்சி சாறு எடுத்து சாப்பிட்றது, சாப்பாட்டில் இதை சேர்க்குறது, இதை வளர்க்குறது அப்படி இப்படின்ட்டு அன்னன்னைக்கு வாட்ஸ்அப்பில் என்ன வருதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெருவோரத்தில் வந்து ஏதாவது செடி வளர்ந்து கிடக்கும். அந்த செடியை வந்து இவ்வளோ நாளாக நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ பார்த்தோன்னா, இந்த செடிக்கு இந்த பேர், இதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி மருத்துவ குணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் ஆஞ்சிட்டு இருப்போம். நீங்கள் பார்க்கில் வாக்கிங் போகிறப்ப யாராவது வந்துட்டு செடியை பறிச்சுக்கிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக 40 ப்ளஸ் ஆட்களாக தான் இருப்பாங்க. கவனிச்சுக்கோங்க.